ஒரே நாட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு வேறுபாடு? எப்படி இந்த டைம் டிசைட் ஆகுது? நம்ம இந்தியாவுடைய டைம் எதை வச்சு டிசைட் பண்றாங்க? ஒரு காலத்துல நம்மளுடைய சென்னை, அதாவது மெட்ராஸோடைய டைம் தான் இந்தியாவுக்கே ஸ்டாண்டர்ட் டைமா தான் இருந்திருக்கு பல வருடங்கள். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் ஒரு இமேஜினரி லைன், ஒரு கோடு போகுது. அந்த கோடு வந்துட்டு 0 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏறக்குறைய 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருக்கும். பாகிஸ்தான் நம்ம டைமோட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கம்மியா இருக்கும். அஸ்ஸாம்ல இருக்கிறவங்க ரொம்ப காலமா ஒரு எரிச்சல், எங்களுக்கு இந்த டைம் செட் ஆகல, எங்களுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் டைம் கொடுங்க. சோ அஸ்ஸாம் எம்பிஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் அடிக்கடி பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் எப்பயுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம், இன்னொரு இந்தியாவுக்கு 2 ஸ்டாண்டர்ட் டைம் அப்படி வைக்கலாமா? ஐயோ ஒரே குழப்பமா வருவேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. வணக்கம், இஸ்ரேல் ஜோசே. நான் ஐஏஎஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் IRTS, இந்தியன் ரயில்வே டிராபிக் சர்வீஸ், அந்த சர்வீஸ் தான் வாங்கினேன். சோ அதற்காக ட்ரைனிங் எங்க இருந்துச்சுன்னா, குஜராத் ஸ்டேட்ல உள்ள பரோடா அப்படின்ற ஒரு சிட்டில தான் இருந்துச்சு. சோ அந்த ரயில்வே ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்கதான் ட்ரைனிங். சோ அங்க போனப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மார்னிங் PT வந்து 6 மணிக்கு இருக்கும். சோ 6 மணிக்கு PT கிரவுண்டு போயிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா விடியவே இல்லை, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு 6:30, 7, 7:15 மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. ஆனா ஈவினிங் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரைனிங் 4:30 இல்ல 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனா 7:30, 7:45 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பதான் நம்மளுக்கு இங்க 6 மணி இருக்க, அந்த மாதிரி அங்க 7:30, 7:45 அந்த சன்செட் நடக்கும். அப்படியே குழப்பமா இருக்கும். அதற்கு அப்புறம் இந்த ட்ரைனிங் எல்லாம் ஒரு வருடம் முடித்ததுக்கு அப்புறம் என்னுடைய போஸ்டிங் எங்க பாத்தீங்கன்னா நார்த் ஃப்ரான்டியர் ரயில்வே, அது எங்க இருக்குன்னா அசாம் அந்த பகுதி. சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்துட்டு அசாம் ஸ்டேட்ல உள்ள லம்டிங், ஆனா அது நாகாலாந்து பார்டர். சோ அசாமுடைய ஈஸ்டர்ன் சைடு, அங்கதான் என்னுடைய போஸ்டிங். அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா ஈவினிங் ஒரு 4 இருக்கலாம், இங்க நம்மளுக்கு ஒரு 6, 6:15 ஒரு மாதிரி மந்த நிலை வந்து இருட்டாகுமே, அங்க ஈவினிங் 4, 4:15, 4:30 அப்படி ஆயிரும். 5 மணிக்கு மேல எல்லாம் நல்லா இருட்டாயிடும். அதே சமயத்துல விடிய கால ஒரு 4:45, 5:00 சூரியன் உதிச்சிடும். ஒரே நாட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு வேறுபாடு? எப்படி இந்த டைம் டிசைட் ஆகுது? நம்ம இந்தியாவுடைய டைம் எதை வச்சு டிசைட் பண்றாங்க? அதுக்கு அடுத்தது ஒரு காலத்துல நம்மளுடைய சென்னை, அதாவது மெட்ராஸோடைய டைம் தான் இந்தியாவுக்கே ஸ்டாண்டர்ட் டைமா தான் இருந்திருக்கு பல வருடங்கள். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சரி, டைம்ன்றது எதற்காக? முதல்ல மனுஷனுக்கு டைம் அந்த காலத்துல எப்படி நம்மளே ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், விடிய காலைல கோழி கூவுது, எழும்புவோம். எழுந்ததுக்கு அப்புறம் சரி குளிச்சுட்டு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிலத்துக்கு, நம்மளுக்கு விவசாயம் பண்றோம்னா விவசாயம் பண்ணிட்டு சூரியன் உச்சி கிட்ட வந்தோன்னு ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு கொஞ்சம் மரத்தடியில ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் ஏதோ சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி வாய்க்காலுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள வீடு வந்து சேர்ந்துரும். சோ நமக்கு டைம்ன்றது என்னன்னா, சூரியன் எப்போ உதிக்குது, சன்செட் ஆகுது, இதை வச்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதே சமயத்துல இப்போ ஒரு சந்தைக்கு போகணும்னு வைங்களேன், சந்தைக்கு நம்ம பொருள் எல்லாம் எடுத்து போகணும். அப்ப எடுத்துட்டு போகும்போது கூட இருக்கிற பக்கத்துல உள்ள ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், சரி நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்தைக்கு ஒண்ணா போலாம் அப்படின்னு. அப்போ எந்த டைம்ல போறது? சோ அவருக்கும் நமக்கும் காமனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்ல. சூரியன் உதிச்ச உடனே வந்து அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, சூரியன் உச்சியில இருக்கும்போது அது ஏறக்குறைய 6 மணி நேரம் கழிச்சு மத்தியானம் 12 மணி. சோ இந்த நடுவுல உள்ள கேப் என்னன்னு சொல்லுவோம், 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும். சோ சூரியன் ஏறக்குறைய கிழக்க இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. சோ அது ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாம இருந்தனாலதான் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த டைம்ன்ற கான்செப்ட கண்டுபிடிச்சாங்க. சோ ஒரு டைம்ன்றது என்னன்னா, காலையில 6 மணிக்கு சூரியன் உதிக்குது, திருப்பி எப்போ சூரியன் உதிக்குதோ
அதே 6 மணி. அது 24 மணி நேரமா பிரிச்சுட்டாங்க. இத ஃபர்ஸ்ட் இந்த டைமர் கொண்டு வந்தது யாருன்னா 3500 பிசில எஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன். மெசபடோமியன்றது இந்த ஈராக்லாம் இருக்குல்ல, இப்ப அங்க உள்ள இருந்த சிவிலைசேஷன். சோ இங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு எப்போ 3500 பிசிலே சன் டயல் அப்படிலாம் வச்சு அவங்க டைமை கணிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சஸ்ல எல்லாம் டைம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப டைம்ன்றது ஒரு காமனான இடத்துல இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல, அப்ப யார்கிட்டயும் வாட்ச் எல்லாம் இருந்தது இல்ல. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும் 1200 எல்லாம் சர்ச்சில் ஆரம்பிச்சுட்டு முதல்ல சர்ச் ஆஃப் இங்கிலாந்து லண்டன்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் சர்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு மணி கொண்டு இருக்கும். அப்புறம் மணி அடிப்பாங்க சர்ச்ல. அந்த டைம் பீரியாடிக் ஒரு டைம். சோ தட் அந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் இந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்காக. சரி, இந்த டைம் 24 மணி நேரம், இந்த ஸ்டாண்டர்டு இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரேட் எல்லா இடத்துலயும் இப்ப அங்க இருந்து வாணிபம் நடக்கும், கப்பல் வரும், இங்க வந்த உடனே இங்க என்ன டைம்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும். சோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு வரலாம்னு 1884 ஏடியில பாத்தீங்கன்னா மெரிடியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா கிரீன்விச் அப்படின்ற, கிரீன்விச்ன்றது லண்டன்ல இருக்கிற ஒரு இடம். சோ அந்த கிரீன்விச்ச நடுவா வச்சுக்கணும், அர்த்தோடைய நடுவு நினைச்சுக்கணும். நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் ஒரு இமேஜினரி லைன், ஒரு கோடு போடுது, ஒரு கோடு போகுது. அந்த கோடு வந்துட்டு 0 டிகிரி அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதற்கு ஈஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ், இதுக்கு வெஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ். லாங்கிடியூட்ன்றது என்னன்னா இமேஜினரி லைன்ஸ்ங்க. இப்போ பூமின்றது ஒரு ஸ்பியர். சோ 360 டிகிரி இருக்கு. சோ இந்த 360 டிகிரிக்கு ஒரு 360 லைனா பிரிச்சுப்போம். இத வந்துட்டு தீர்க்க ரேகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல லாங்கிடியூட்னு சொல்லுவோம். நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் ஒரு இமேஜினரி லைன் வரும். சோ அந்த 0 டிகிரி கிரீன்விச், அங்கதான் கிரீன்விச்ன்றது லண்டன்ல ஒரு பகுதி. சோ அதை வந்துட்டு மேல நார்த் போல்ல இருந்து சவுத் போல் கிரீன்விச் வழியா பாஸ் பண்றத 0ன்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் 360 டிகிரி தானே வேணும். ஒரு நாள் என்பது சூரியன் காலையில உதிக்குது, திருப்பி அடுத்த நாள் அப்புறம் சன்செட் எல்லாம் ஆகி அடுத்த நாள் திருப்பி உதிக்குது. மொத்தம் 24 மணி நேரம். சோ 24 மணி நேரம் வந்துட்டு எத்தனை நிமிஷம்? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 24 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 1440 நிமிஷம் வருது. 1440 மினிட்ஸ். மொத்தம் எவ்வளவு டிகிரி போகணும்? இந்த 1440 நிமிஷத்துல சூரியன் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருது. ஆக்சுவலா சூரியன் சுத்தல, பூமி தான் சுத்துது. பட் நம்மளுக்கு நம்ம அப்படிதான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்போ இந்த 1440 நிமிஷத்தை 360 டிகிரி சுத்தி வரணும். அப்போ ஒரு டிகிரிக்கு எவ்வளவு நேரம்? ஒரு டிகிரி சூரியன் ஒரு டிகிரில இருந்து அடுத்த டிகிரி போறதுக்கு எவ்வளவு நிமிஷம் எடுக்கும் பாத்தீங்கன்னா 1440 நிமிஷத்தை 360 டிகிரியால டிவைட் பண்ணா 4 நிமிஷம் கிடைக்கும். சோ ஒரு டிகிரியா சூரியன் போக போக, அதாவது ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு டிகிரியா போகிறதுக்கு 4 நிமிஷமா போச்சுன்னா கடைசியில ஒரு சுத்தி வர்றதுக்கு 1440 நிமிஷம் எடுத்துரும், 24 மணி நேரம். சோ இப்படிதான் டைம் ஆரம்பிச்சாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரில, இப்ப சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏறக்குறைய 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருக்கும். பாகிஸ்தான் நம்ம டைமோட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கம்மியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அவங்க வெஸ்டர்ன் சைட், ஃபர்ஸ்ட் சூரியன் ஈஸ்ட்ல இருந்து அப்படியே வெஸ்டுக்கு போறதுனால சிங்கப்பூர்ல எல்லாம், ஜப்பான், சிங்கப்பூர், சவுத் கொரியா இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சூரியன் உதிச்சிரும். அதுக்கப்புறம் தான் இந்தியா, அதுக்கப்புறம் தான் லண்டனு. சோ லண்டனுடைய கிழக்கு பகுதியில நம்ம இருக்கிறோம். சோ நமக்குன்னு ஒரு லாங்கிடியூட எப்ப பிக்ஸ் பண்ணோம்? ஒரு லாங்கிடியூட பேஸ் பண்ணி தான் டைமை பிக்ஸ் பண்றாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். சரி, முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனில தான் டைமை ஒரு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, நமக்கு ட்ரேடுக்கெல்லாம் உதவிட்டோம் அப்படின்ட்டு 1802 ஏடியில வந்துட்டு ஜான் ரவுட் தான் ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமர். அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, மெட்ராஸ் பேஸா வச்சுப்போம். மெட்ராஸ்ல சூரியன் எப்போ உதிக்க அது 6 மணி 6 AM. மெட்ராஸ்ல சன்செட் 6 PM கிட்ட. சோ 6 AM இத வச்சு இதுதான் இந்தியா ஃபுல்லாக்கும் ஸ்டாண்டர்ட் டைம்.
அப்படின்னா 1802 ஏடில இருந்து ரொம்ப காலம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் டைம் தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைமா இருந்திருக்கு. அப்புறம் சில வருடங்கள் கழித்து என்ன முடிவு பண்ணிருக்காங்க, சரி கல்கத்தால எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சூரியன் உதிச்சிருது, சோ அங்கேக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுப்போம். ஏன்னா கல்கத்தா மெட்ராஸ்க்கு ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கும். அப்புறம் பாம்பேக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுப்போம் அப்படின்னு 3 ஸ்டாண்டர்ட் டைம் இருந்திருக்கு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் டைம், கல்கத்தா ஸ்டாண்டர்ட் டைம், பாம்பே ஸ்டாண்டர்ட் டைம். ட்ரெயின்ஸ்க்குலாம் இப்ப எந்த சிஸ்டத்தை, ஏன்னா ரயில்வேஸ் அங்கங்க வந்து எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆகுதுல, ட்ரெயின்ஸ்க்குலாம் பொறுத்தவரை ரயில்வேஸ்க்குலாம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் டைம் அதான் காமன். பாம்பே ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு எக்ஸெப்ஷன், கல்கத்தா ஸ்டாண்டர்ட் டைம் இன்னொரு எக்ஸெப்ஷன். சோ மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுதான் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த டைம் வச்சுதான் ரயில்வே டைம் டேபிளா இருந்திருக்கு. 1906ல தான் முடிவு பண்ணிருக்காங்க, சரி இந்தியாவுக்கு ஒரு காமன், இந்த ஏற்கனவே 1884ல இந்த மெரிடியன் கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுல்ல, அது கிரீன்விச் மீன் டைம் இது பண்ணது. சோ அதை பேஸ் பண்ணி 1906 அப்ப வந்து இந்தியாவுக்கு எதை எடுக்கலாம் அப்படின்னும் போது, இந்தியாவுடைய இது எவ்வளவு தூரம் இந்த லாங்கிடியூட் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு பாத்தீங்களா, அது ஏற்கனவே 97, அதுதான் நம்மளுடைய ஈஸ்டர்ன் மோஸ்ட் சைடு. சோ அது 97 டிகிரி ஈஸ்ட். எதுக்கு ஈஸ்ட்? கிரீன்விச் லண்டன்ல இருந்து ஈஸ்ட்ல இருக்கு. சோ 97 டிகிரி ஈஸ்ட், அதுதான் அருணாச்சல் பிரதேஷ். சரி, எங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா குஜராத், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்தியாவுடைய லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா குஜராத், அது 68 டிகிரி ஈஸ்ட், லண்டனுக்கு ஈஸ்ட். சோ 68ல இருந்து 97 ஏதோ இருந்தனால ஏற்கனவே 30 டிகிரி. சோ இதுக்கு எதை காமனா கொண்டு போலாம் அப்படின்னு ஒரு நடு பாயிண்ட 82.5 டிகிரி எடுக்கிறாங்க. அதுதான் அது எந்த லைன், அந்த லைன் எந்த வழியா போகுதுன்னா இந்தியால அலகாபாத் பக்கத்துல மிர்சாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சோ இந்த மிர்சாப்பூர் வழியா, ஏன் இந்த மிர்சாப்பூர் எடுக்கிறாங்கன்னா வேற ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்ல, இதுக்கும் இதற்கும் ஏற்கனவே நடுவுல வச்சா அங்க சூரியன் உதிக்கும் போது 6 மணின்னு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சோ 1906 1906 ஏடில இருந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வருது. அது எங்கன்னா அந்த லைன் மிர்சாப்பூர் 82.5 டிகிரி ஈஸ்ட். அப்ப பாம்பே ஸ்டாண்டர்ட் டைம் என்னாச்சு, கல்கத்தா ஸ்டாண்டர்ட் டைம் என்னாச்சு, அதுவும் கண்டினியூ ஆச்சா. நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த 2 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இருந்திருக்கு. அது இல்லாம கல்கத்தா ஸ்டாண்டர்ட் டைம், பாம்பே ஸ்டாண்டர்ட் டைம். அப்புறம் 1948ல வந்துட்டு கல்கத்தா ஸ்டாண்டர்ட் டைம் தூக்கிட்டாங்க. இல்ல நீங்களும் இனிமேல் ஐஎஸ்டிஏ ஃபாலோ பண்ணுங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். 1955 ஏடில 1955ல என்னன்னா இதையும் எடுத்துட்டாங்க பாம்பே. அதுக்கப்புறம் ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் தான், அது என்னன்னா 82.5 டிகிரி இந்த நடுவுல இருப்பாங்க. சரி, இதனால என்னங்க பிரச்சனை? இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னா, நம்ம 82.5 டிகிரி, ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் சூரியன் உதிக்கிறது 6 மணிக்கு. ஆனா அசாம்ல தான் ஏற்கனவே உதிச்சிருக்கும். அவங்களுடைய 4:45 5 மணிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் உதிச்சிடும். ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் 4:30 5 மணிக்கெல்லாம் சன் செட் ஆயிடும் எங்க அசாம் பகுதி. அதே சமயத்துல குஜராத் சைடுல பாத்தீங்கன்னா 7 7:15 தான் சூரியனே உதிக்கும். நைட்டு 7:30 7:45 தான் சூரியனே செட் ஆகும். சோ இது வந்து நிறைய பயாலஜிக்கல் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வரும், ஹெல்த் ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ஏறக்குறைய ஸ்கூல் பாத்தீங்கன்னா காமன் டைம்ல தான் இருக்கு, எக்ஸாம்ஸ் காமன் டைம்ல தான் இருக்கு. சோ இப்ப அசாம்ல இருக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா காலையிலே அவங்க 5 மணிக்கு எழும்ப வேண்டியவங்க 6 6:15 தான் எழும்பணும். சூரியன் தான் விடிஞ்சிருச்சு, ஆனா ஸ்கூல் 8 மணிக்கு தான். அதே சமயத்துல குஜராத்ல படிக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 7 மணிக்கு தான் சன்ரைஸே ஆக போகுது, 7 7:15, ஆனா 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். சோ அவங்களுடைய பயாலஜிக்கல் கிளாக் மெலட்டானின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குமா, சூரியனை வச்சுதான். ஏன்னா மிருகங்கள்லாம், நீங்க காட்டுல பாத்தீங்கன்னா மிருகங்கள்லாம் எதோட சிங்க் ஆகி வாழும்னா அந்த சன்ரைஸ் சன்செட்டை வச்சுதான் அது உங்களுடைய பேட்டர்ன் இருக்கும், ஸ்லீப்பிங் பேட்டர்ன். எல்லோருடைய நம்மளுடைய இதுலயும் மெலட்டானின் ஒரு ஹார்மோன் இருக்கலாம். சோ இந்த ஹார்மோன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும். சோ குழந்தைகள் மெயினா பாத்தீங்கன்னா இதனால ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும், ஸ்ட்ரெஸ் வரும். குறிப்பா நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் என்ன சொல்றேன்னா, எஸ்பெஷலி புவரா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல ஏழைகள், அவங்களாலதான், அவங்களுக்கு பெரிய இந்த வசதி வாய்ப்பு இருக்காது, அவங்களால வெளியில தான் சின்னோண்டு ஒரு வீடு இருக்கும். சோ சூரியனோட சிங்க் ஆகி தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு எஜுகேஷன் ஸ்கூல் டிராப் அவுட் ரொம்பவே ஜாஸ்தியா ஆகுது அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. சரி, ஏன் அப்ப இந்தியா மாத்த மாட்டேங்கிறோம் இந்த டைமிங்ஸ? ஏன்? ஏன்னா எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏன் 2 ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுக்க கூடாது இந்தியாவுக்கு? அதாவது ஈஸ்டர்ன் சைட் இப்ப 82.5 நடுவுல வச்சிருக்கோம்ல, அதுக்கு பதிலு கொஞ்சம் இன்னும் தள்ளி இந்த சைடு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம், இன்னொரு இந்தியாவுக்கு 2 ஸ்டாண்டர்ட் டைம் அப்படி வைக்கலாமா? ஐயோ, ஒரே குழப்பமா வருமே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. யுஎஸ்ஏ பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ப்ரெட்ன்னு நான் சொல்றது லாங்கிடியூடனல் ஸ்ப்ரெட். ஏன்னா லாங்கிடியூட் வச்சுதான் ஒவ்வொன்றா மூவ் ஆக நம்மளுக்கு ஒவ்வொரு டிகிரிக்கும் 4 நிமிஷம் எடுக்குது. அவங்களுடைய லாங்கிடியூடல் ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா 60 டிகிரி லாங்கிடியூட், ஈஸ்டர்ன் சைடுக்கும் வெஸ்டர்ன் சைடு. இந்தியாவுக்கு எவ்வளவு? 30 டிகிரி. ஏன்னா 68ல இருந்து 97 30 டிகிரி. சோ அங்க பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ஆனா 60 டிகிரி அந்த ஸ்ப்ரெட்டுக்கு அவங்க எவ்வளவு டைம் ஜோன்ஸ் வச்சிருக்காங்கன்னா 9 டைம் ஜோன் வச்சிருக்காங்க. சோ நம்ம கணக்கு அவங்க இது பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு 30 டிகிரினா ஏறக்குறைய 4ல இருந்து 5 ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம ஆக்சுவலா ஃபாலோ பண்ணணும். அதனால எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுக்கு அட்லீஸ்ட் 2 ஸ்டாண்டர்ட் டைம் அது வைங்க அப்படின்னு. ரஷ்யா பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் 60 டிகிரி ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களுடைய லாங்கிடியூட் ஈஸ்ட் டு வெஸ்ட். அவங்க எவ்வளவு 11 ஸ்டாண்டர்ட் டைம் வச்சிருக்காங்க டைம் ஜோன்ஸ். ஆனா இந்தியாவுக்கு ஒரே டைம் ஜோன் தான். நமக்கு ஒரே இது ஆறுதல் என்ன வந்தா சீனா நம்மளோட பயங்கர ஸ்ப்ரெட். அவங்களே இருக்கிற 50-60 டிகிரி ஸ்ப்ரெட். ஆனா மொத்த சீனாக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் தான். சோ அங்க சீனால அதே மாதிரி நடுவுல அவங்க ஸ்டாண்டர்ட் டைம் வச்சிருந்தாங்கன்னா 4 மணிக்கே சூரியன் விடிஞ்சிரும் ஒரு சைடு ஈஸ்டர்ன் சைடு. இன்னொரு சைடுல 8 மணிக்கு தான் சூரியனே உதிக்க போகுது. சோ இந்த 6 மணின்ற இடத்துல இருந்து பயங்கர கன்ஃபியூஷன் சன்னோட. ஆனா சீனாவை பொறுத்தவரை ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் தான். நம்மளும் அதையே தான் ஃபாலோ பண்றோம். ஏன் நம்ம அதையே ஃபாலோ பண்றோம்? அசாம்ல இருக்கிறவங்களும் ரொம்ப காலமா ஒரு எரிச்சல், எங்களுக்கு இந்த டைம் செட் ஆகல, எங்களுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் டைம் கொடுங்க. சோ அசாம் எம்பிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் அடிக்கடி பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணுவாங்க. இந்தியன் கவர்மெண்ட் எப்பயுமே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மட்டும் தனி ஸ்டாண்டர்ட் டைம் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம நாடுன்ற இதே ஃபீலிங் எல்லாம் போயிடும், தனி நாடாயிரும். அதெல்லாம் இது அப்படின்றதுதான் உண்மையான ரீசனா. ஆனா கவர்மெண்ட் எப்பயுமே ரிஜெக்ட் பண்றது. யார் ஆட்சியில இருந்தாலும், அது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இருந்தாலும், எப்பயுமே அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நிறைய சயின்டிஸ்டா இருக்கும் சரி, சயின்டிஸ்ட் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றது 2 ஸ்டாண்டர்ட் டைம் அது வேணும்னு. 2014ல தருண் கோகாய்ன்றவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு அசாமுக்கு. அவரு ஒரு கட்டத்துல கடுப்பாயி இனிமேல் நாங்க சாபகான் டைமே ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்றார். அது என்ன சாபகான்? சானா டீ, பகான்னா கார்டன். அதாவது டீ கார்டன், டீ எஸ்டேட்ல எல்லாம் இன்னைக்கும் தனியா ஒரு டைம் ஃபாலோ பண்றாங்களாம் அசாம்ல. அது என்னன்னா 1 மணி நேரம். நம்ம வாட்ச் இருக்குல்ல, நம்ம என்ன டைமோ அதுக்கு அட்வான்ஸா 1 மணி நேரம் தான் அவங்க வாட்ச். சோ ஏன்னா அவங்க சூரிய உதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வேலை செய்யணும்னு இருக்காங்க. சாபகான் ஒர்க்கர்ஸ்க்குலாம் அந்த சாபகான் டைம் ஸ்டாண்டர்டா அங்க இருந்துகிட்டே இருக்கு. சோ ஒரு கட்டத்துல தருண் கோகாய் 2014ல நாங்க இனிமேல் அட்வான்ஸ் பண்ணிக்கிறோம் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு சாபகான் டைமை ஃபாலோ பண்றோம்னாங்க. அப்புறமும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மாத்துவாங்களான்னு பார்த்தா மாத்தவே இல்லை. 2019-20ல மீண்டும் இது நிறைய மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் கேட்டாங்க. ஆனாலும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒத்துக்கல. சோ இப்பத்துக்கு கவர்மெண்ட் என்னன்னா ரயில்வேக்கெல்லாம் கன்ஃபியூஷன் வருமாங்கிறதுன்னு அப்படிலாம் அதெல்லாம் உண்மையான ரீசன் இல்லை. ஏன்னா ரயில்வே அங்கங்க மாத்திக்கலாம். ஏற்கனவே அப்படிதானே இருந்துச்சு. இப்ப யூஎஸ்ல அப்ப ரயில்வே ஓடலையா, ரஷ்யால ரயில்வே ஓடலையா, எல்லாத்துலயும் ரயில்வேஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் உண்மையான ரீசன் என்னன்னா, நாடு ஒரு யூனிட்டரியா இருந்தா பெட்டரு, தனி டைம்ல வச்சுக்க கூடாதுன்னு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்னாலதான் இன்னைக்கு இந்தியாவில ஒரே ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு. சரி, 82.5 டிகிரி அது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி அதோட பாத்தீங்கன்னா நம்மளது ஏறக்குறைய சிங்க் ஆயிருதுங்க. குறிப்பா சென்னை பாத்தீங்கன்னா 80 டிகிரி ஈஸ்ட். சோ நமக்கு கொஞ்சம் சென்னையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிழக்க, அதாவது பே ஆஃப் பெங்கால்ல தான் அந்த கோடு போகுது. அது அப்படியே மேல இழுத்துட்டு போனீங்கன்னா மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ் அலகாபாத் பக்கத்துல போய் அப்படியே போகணும். சோ அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சோ நம்ம சென்னைக்கு குறிப்பா இது. ஆனா கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும், 76 டிகிரி 77 டிகிரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா சன்ரைஸ்
சென்னையில வேற டைமிங்கா இருக்கும். நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை சன்ரைஸ் டைம் பாருங்க. கோயம்புத்தூர் சென்னையோட கொஞ்சம் டிலேவா இருக்கும். அதே மாதிரி சன்செட்டும் அதே மாதிரி மாறிதான் வரும். சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு ஏற்கனவே ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா நம்ம அது பக்கத்துல தான் இருக்கும். அந்த 82.5 டிகிரி பக்கத்துல. ஆனா அசாம், அருணாச்சல் பிரதேஷ், போர்ட் பிளேர், அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கும் நிறையவே பிரச்சனை இருக்கு. இந்த டைம் இது வேரி ஆறனால. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் இருக்க அது போதுமா? இல்ல யுஎஸ்ஏ, ரஷ்யா மாதிரி மோர் டைம் ஜோன்ஸ், அட்லீஸ்ட் 2 டைம் ஜோன் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.